என்றைக்கு அரசியல்வாதிகள் நீங்கள் நடிகர்களாக மாறுறீங்களோ, நடிகர்கள் வந்து அரசியல்வாதிகளாக மாறுறத விட வேறு எந்த இதுவும் தெரியாது எங்களுக்கு. ஸோ தயவு செஞ்சு எங்களை வந்து எங்கள் வேலையை பார்க்க விட்டிங்கன்னா நல்ல விஷயம். இல்லைன்னா நாங்கள் வேறு வழி கிடையாது. நாங்கள் வெறும் டிவி பார்த்துட்டு இப்படி பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. இறங்கி கோதாவில் இறங்கி வேலை செஞ்சால் தான் வந்து அது அந்த மாற்றம் வரும்னா கண்டிப்பாக நாங்கள் இறங்கி வேலை செய்வோம். ரத்னம் திரைப்படம் ஹரி சார் இயக்கத்தில் நாங்கள் 3ஆம் முறை தாமிரபரணி பூஜைக்கு அப்புறம் மறுபடியும் ரத்னம் திரைப்படத்தில் உங்கள் எல்லோரும் முன்னாடியும் டிஎஸ்பி தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் நான் முதல் தடவையாக வேலை செய்கிறேன். இது வந்து உலகமெங்கும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா எல்லா மொழிகளிலும் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஒரு மிகப்பெரிய ரிலீஸ் ஏப்ரல் 26 இந்த வெள்ளிக்கிழமை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ப்ரமோஷன்ஸ் வந்து முதல்ல விஐடியில் தொடங்கி அதுக்கப்புறம் ஒவ்வொரு எஸ்ஆர்எம், அது ராமாபுரம், அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஊரை போய் காலம்பர சேலம் காலேஜுக்கு போயிட்டு சக்தி கைலாஷ் காலேஜ், ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் போயிட்டு மறுபடியும் திருச்சி எஸ்ஆர்எம் காலேஜுக்கு வந்துட்டு மறுபடியும் நாளைக்கு காலைல வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு மறுபடியும் ஹைதராபாத் போயிட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் சித்தூர் போயிட்டு மறுபடியும் திருப்பதிக்கு போயிட்டு எல்லாருக்கும் நன்றி ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு, ஏன்னா 19 வருஷம் ஆச்சு நடிகனாக அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கணும். அதே சமயத்தில் என்னோடய கடமை, நான் வெளியில் எங்கிட்டயோ ஒரு ஸ்டுடியோவில் உட்காந்து எல்லாருக்கும் வந்து நன்றி, நீங்கள் வந்து படத்தை பாருங்கள், இந்த படம்னு சொல்ல விருப்பம் இல்லை. அதனால் நேரில் இப்போ பசங்க மத்தியில் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு என்ன இருக்குது இந்த படத்துலன்றது அவங்களுக்கு காட்டிட்டு ஏப்ரல் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை திரையரங்கத்துக்கு போய் பாருங்கன்றது தான் எங்களோட விண்ணப்பம். இல்லை, குரல் கொடுக்கறது வந்து இன்னாரு தான் குரல் கொடுக்கணும்னு அப்படி இல்லைங்க. நீங்கள் எத்தனை பேர் அதிகரிக்கும் போது நீங்கள் உண்மையிலே சொல்கிறேன், வேலை செய்கிற ஊழியர்களாகட்டும், கவர்மெண்ட் ஆஃபீஸில் எந்த ஆஃபீஸில் இப்போது நான் ஒருத்தன் வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் பாம்பேயில் வந்து என்னை வந்து லஞ்சம் கேட்டாங்க. நான் குரல் கொடுத்தேன். அது இப்போ இன்றைக்கி வந்து அத்தனை மொழிகளும் அந்தந்த ஸ்டேட்லேயே மாநிலத்திலே நீங்கள் இப்போ பண்ணிக்கலாம், நீங்கள் பாம்பே வரணும்னு அவசியம் இல்லைன்னு பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணாங்க, நடவடிக்கை எடுத்தாங்க சிபிஐயில். இப்போ நான் மட்டும்தான் குரல் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி சமுதாயத்தில் ஏதோ தவறுகள் நடக்குதா, நீங்கள் வந்து குரல் கொடுக்கணும். நீங்கள் குரல் கொடுக்க அவங்க பயம் ஏற்படுத்தும். நீங்கள் வந்து குரல் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பயன்படுத்திப்பாங்க. உங்களை வந்து நீங்கள் சரி இவங்க இப்படி தான் அப்படின்ட்டு அலட்சியமாக வந்து உங்களை பார்க்கக்கூடாது. உங்களை வந்து பார்த்தாலே பயப்படணும். நீங்கள் நாங்கள் ஏதோ தப்பு பண்ணால் இவங்க வந்து கண்டிப்பாக கண்டுபிடிப்பாங்க, இவங்களுக்கு வந்து இவங்களை வந்து ஈஸியாக வந்து அமைக்கிட முடியாது அப்படின்றது தான் நான் வந்து சொல்ல விருப்பப்படுறேன் எல்லாருக்கும். இல்லைங்க, அதான் சொல்கிறேனே, வரவேற்கிற விஷயங்க. சமுதாயத்தில் வந்து யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். தளபதி விஜய் அவர்கள் வரலாம், யார் வேணாலும் வரலாம். அது வந்து குறிப்பிட்ட இன்னார் குடும்பத்திலேருந்து தான் வரணும், இன்னார் தான் வரணும்னு அப்படிலாம் இல்லை. யாருக்கு நல்லது செய்யணும், மக்களோட அடிப்படை பூர்த்தி செய்யணுன்ற யார் உணர்வு இருந்தாலும் அவங்க வந்து அரசியல்ன்றது ஒரு துறை அப்படின்றது இல்லைங்க, ஒரு ஹாபி அப்படின்றதில்ல, ஒரு பொழுதுபோக்கு கிடையாது. நீங்கள் எல்லாத்தையும் மறந்து நீங்கள் வந்து தெரியாத குடும்பங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லது செய்கிறீங்க. 4 வீட்டில் அடுப்பு எரியுதுன்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்ன? 4 பேர் பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு கொடுத்தீங்கன்னா, 4 பேருக்கு மருத்துவ உதவியோ, 4 விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ண விட்டீங்களோ, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது வந்து கண்டிப்பாக யார் வந்தாலும் நல்ல விஷயந்தான். அரசியலுக்கு வர்றது நல்ல விஷயந்தான். இல்லை, கண்டிப்பாக நான் தான் சொல்லிட்டேனே. அதாங்க ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும். ஒரு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு வாட்டி தான் தேங்காய் உடைக்க முடியும், ஒவ்வொரு வாட்டி உடைக்கக்கூடாது. அது கண்டிப்பாக அந்த நேரத்தில் வந்து நான் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. ஏன்னா ஏன் இன்னொரு கொடி, இன்னொரு கட்சி, ஒருத்தன் வந்து இவன் ஏன்னா இத்தனை பேர் இருக்கும்போது இன்னொரு கொச்சியா, இன்னொரு கட்சியா, இன்னொரு கொடியா, இன்னொரு கலர் கொடியா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. தயவு செஞ்சு நீங்கள் பூர்த்தி செஞ்சீங்கன்னா நீங்கள் அதாவது சொல்கிறேன், அதை நான் ஓப்பனாக சொல்கிறேனே, நீங்கள் என்றைக்கு அரசியல்வாதிகள் நீங்கள் நடிகர்களாக மாறுறீங்களோ, நடிகர்கள் வந்து அரசியல்வாதிகளாக மாறுறத விட வேறு எந்த இதுவும் தெரியாது எங்களுக்கு. ஸோ தயவு செஞ்சு எங்களை வந்து எங்கள் வேலையை பார்க்க விட்டிங்கன்னா நல்ல விஷயம். இல்லைன்னா நாங்கள் வேறு வழி கிடையாது. நாங்கள் வெறும் டிவி பார்த்துட்டு இப்படி பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. இறங்கி கோதாவில் இறங்கி வேலை செஞ்சால் தான் வந்து அது அந்த மாற்றம் வரும்னா கண்டிப்பாக நாங்கள் இறங்கி வேலை செய்வோம். அது மக்களோட பணம் தான். அதான் சொன்னேனே, மக்களோட பணம் திருப்பி மக்கள்கிட்ட கொடுத்து ஆட்டையை போட்டு மறுபடியும் 5 வருஷம் உட்காரலான்னு பார்க்குறாங்களே.
நீங்கள் அதான் சொல்கிறேன், இது எங்கிட்டிருந்து வந்தது? அவங்க சம்பாதிச்ச மாதம் மாதம் நீங்களாம் வந்து மாதம் மாதம் சம்பாதிக்கிறது உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஓப்பனாக சொல்லலாம். அவங்களுக்கு வர்றது வந்து என்ன கிட்டத்தட்ட 1,50,000 லட்சமோ 2 லட்சம் கம்மி தான் ஒரு எம்எல்ஏக்கு. எங்கேருந்து வந்தது உங்களுக்கு காசு? ஓட்டுக்கு ஒரு இவ்வளோன்னு நீங்கள் நிர்ணயிச்சு கொடுக்குறீங்களா? இவ்வளோ அலட்சியமாக நீங்கள் நினைக்கிறீங்களா? மக்களெல்லாம் மாறுவாங்க, கூடி மாறிட்டாங்க. இதுக்கு மேலே வந்து நீங்கள் அவங்கள ஏமாற்ற முடியாது.